இங்கு நம்ம ஜமாத் இஸ்லாமியின் பட்டாபுராப்பு சார்பாக 80வது சுதந்திர தினத்தை கொண்டாட இங்கு வருகை கொண்டிருக்கும் அனைவரையும் மனமார்ந்த வருக வரவேற்கின்றோம். இந்த HLDCயில் நாம் 5வது வருடமாக சுதந்திர தினத்தை கொண்டாட இருக்கின்றோம். முதலாவதாக நமது இந்த ஜமாத் இஸ்லாமியின் தூணாக விளங்கிய சர்தார் பாய் அவர்களை வந்து இந்த கொடையேற்று இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். கடலோடு நிலடந்தை கெழிலொழுகும் சீராரும் மதனமென நிகழ்வரத கண்டனமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு இறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிழவை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगल दायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे இந்தியா எனது நாடு. இந்தியர் அனைவரும் என் உடன் பிறந்தவர்கள். என் நாட்டை நான் பெரிதும் நேசிக்கிறேன். என் நாட்டின் பழம்பெருமைக்காகவும் பன்முக மரபு சிறப்புக்காகவும் நான் பெருமிதம் அடைகிறேன். என் நாட்டின் பெருமைக்கு தகுந்து விளங்கிட என்றும் பாடுபடுவேன். என்னுடைய பெற்றோர், ஆசிரியர்கள், எனக்கு வயதில் மூத்தோர் அனைவரையும் மதிப்பேன். எல்லோரிடமும் அன்பும் மரியாதையும் காட்டுவேன். என் நாட்டிற்கும் என் மக்களுக்கும் உழைத்திட முனைந்து நிற்பேன். அவர்கள் நலமும் வளமும் பெறுவதிலேதான்
என்றும் மகிழ்ச்சி காண்பேன். நன்றி. மைக் ஆஃப் பண்ண யாரது? ஆயிரத்தி 1947 சுதந்திரம் கிடைத்தது. ஆனால் சுதந்திர போராட்டம் வரலாறு எப்போ துவங்கியது தெரியுமா? 1852 அலி பிரதர்ஸ் சொல்லி 2 சகோதரர்கள் அவர்கள் அந்த போராட்டத்தை ஓட்டினார்கள். 1852 அதை ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட 90 ஆண்டுகால வரலாறு. அதற்கு முன்பாக கிழக்கிந்திய கம்பெனி, உங்களுக்கு தெரியும், பிரிட்டிஷார் இந்த நாட்டை ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி என்று சொல்லி, கிழக்கிந்திய கம்பெனி என்று சொல்லி இந்த நாட்டிலே வியாபாரத்துக்காக வந்தவர்கள் இங்கே உள்ள வளங்களை எல்லாம் சொந்தமாக்கிக் கொள்வதற்காக அவர்கள் பலவிதமான திட்டங்களை தீட்டினார்கள். அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு சதி என்னவென்று சொன்னால், இங்கே உள்ள மக்களை டிவைட் அண்ட் டூ, பிரித்து ஆளுதல் என்ற ஒரு சித்தாந்தத்தை வைத்து இந்து முஸ்லீம் என்ற ஒரு இதை செய்து, இதில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த இந்திய வரலாற்று போரிலே முஸ்லீம்களும் இந்துக்களும் மிக பெருவாரியான அளவிலே அவர்கள் தங்களுடைய எல்லா விதமான தியாகிகளையும், உயிரையும், பொருளையும், தங்களுடைய சொத்துக்களையும் எல்லாவற்றையும் கொடுத்து இந்திய நாட்டுக்காக போராடினார். அந்த போராட்டத்தினுடைய கடைசியிலே நம்முடைய தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்கள் மிக பெரும் சத்தியகிரக போராட்டம், அறப்போராட்டம், எல்லா விதமான சாத்வீக விதமான போராட்டங்களை எல்லாம் வைத்து கடைசியிலே அவர்களை சுதந்திரம் கொடுப்பதற்காக நிர்பந்தித்து, உங்களுக்கு தெரியும், காந்தி போராட்டம், உப்பு சத்தியாகிரக போராட்டம், सारे जहां से अच्छा हिंदुस्तान हमारा, இதற்கு முன்பாக இருந்தவர்கள் எல்லாம் இந்த இந்திய நாட்டை தங்களுடைய எல்லா விதமான சொந்தம், சொத்து எல்லாவற்றையும் விட அதிகமாக இந்தியாவை நேசித்தார், இந்த தேசத்தை நேசித்தார். ஆக 100 ஆண்டு கால போராட்டத்துக்கு பிறகு 1947 இந்த சுதந்திரம் நமக்கு கிடைத்தது. இதுக்கு முன்பாக 1945 1939 இருந்து வேர்ல்டு வார் 2 ஆரம்பிச்சது. ஜெர்மன் அதை துவங்கி வைத்தது. 1945 வரையில் அவர்கள் போராட்டத்தை நடத்தினார்கள். இந்த போராட்டத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவர்களுடைய எல்லா டேங்கருடைய குண்டுகளும் எதையுமே குறிய அட்டாக் பண்ணுது, எல்லாமே ஃபெயிலியர். லண்டன் பிரிட்டிஷார் அப்போ டெக்னாலஜியில் டெவலப்மெண்ட்டில் பயங்கரமாக அவங்களுடைய பெரும்பாலான ஆர்டிலரி வெப்பன்ஸ் ஜெர்மனியை விட மிக துல்லியமாக தாக்கியது. அதனால் ஜெர்மன் நிலைகொண்டி போனது, ஜெர்மன் டிஃபீட் ஆனது. அவர்களுடைய எந்த தாக்குதலும் குறியை நோக்கி சரியாக போகவில்லை. வேர்ல்டு வார் 2க்கு பிறகு ஜெர்மன் ஒரு டிசிஷன் எடுத்தது. நம்முடைய இந்த தோல்விக்கு காரணம் என்ன, நாம் ஏன் தோற்றோம்? அவர்களுடைய டிசிஷன், அவர்களுடைய
தோல்வியில் இருந்து பெற்ற பாடம் என்னவென்று சொன்னால் we have lack of quality. நம்மிடத்தில் தரம் இல்லை. நம்முடைய எக்யூப்மெண்ட்ஸ், நம்முடைய இண்டஸ்ட்ரி, நம்முடைய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ், ப்ராடக்ட்ஸ் எதுவுமே ஒரு தரம் இல்லை, குவாலிட்டி கிடையாது. நம்முடைய ப்ராடக்ட்ஸ் குவாலிட்டி இல்லை. அதனால நம்மளால எல்லாமே வச்சிருந்து கூட நம்ம குறியை இலக்கு நோக்கி சரியாக தாக்க முடியவில்லை என்று சொல்லி அதற்கு பிறகுதான் அவர்கள் எங்களுக்கு உலக நாடுகளிடத்திலே அவர்கள் எங்களுக்கு குவாலிட்டி சிஸ்டம் வேண்டும், ப்ரிசிஷன் எக்யூப்மெண்ட்ஸ் வேண்டும். அதற்கு பிறகுதான் அவர்கள் மைக்ரோகேஜ், வெர்னியர் காலிபர் இதெல்லாம் யார் ஏற்படுத்தியது என்று சொன்னால் ஜெர்மனியிடம் இந்த குவாலிட்டி சிஸ்டம் அனாலிஸ் அவர்கள் ஏற்படுத்தினார்கள். அதற்கு பிறகு அவர்கள் உலகத்திலேயே தரம் வாய்ந்த அவர்களுடைய ஜெர்மன் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்தில் எல்லா விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், டோட்டல் ஸ்டேஷனாக இருக்கட்டும், சர்வே எக்யூப்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்பேஸ் அளவுகோலாக இருக்கட்டும், ஜெர்மனியர்கள் தான் இன்றைக்கு குவாலிட்டியிலே, ஸ்பேஸிலே, டெக்னாலஜியிலே பயங்கர ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கிறாங்க. இதை நான் ஏன் கூறுகிறேன் என்று சொன்னால் அவர்கள் அன்றைக்கு அந்த தோல்வியிலிருந்து அந்த பாடத்தை கற்றுக்கொண்டார்கள். நம்முடைய தரம் தான் நம்முடைய நாட்டை உயர்த்தும் என்று சொல்லி அவர்கள் முடிவெடுத்தார்கள். அதற்கு பிறகு அந்த தரத்திற்காக அவர்கள் பாடுபட்டார்கள். ஒட்டுமொத்த தேசமும் அதை உணர்ந்தது. அதற்கு பிறகு அவர்கள் உலகத்திலேயே தரம் வாய்ந்த ப்ராடக்ட் யார் என்று சொன்னால் ஜெர்மன் தான் என்று சொல்லி அந்த ஒரு ஸ்டாண்டர்ட்ஸை ஏற்படுத்தினார். அதே போன்று ஜப்பானுக்கு ஒரு வரலாறு இருக்கு. அவர்கள் ஹீரோஷிமா நாகாசாகி அணுகுண்டு அவர்கள் மீது வீசப்பட்ட பிறகு அவர்கள் முடிவெடுத்தார்கள், இனி பிற நாடுகளை கைப்பற்றக்கூடிய முயற்சியிலே ஜப்பான் இறங்காது. ஜப்பானுடைய ஒரே நோக்கம் போர் இல்லாத அமைதியான உலகம், நம்முடைய இந்த நாட்டை வளர்ச்சி மிகுந்த ஒரு நாடாக, சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு நாடாக, முன்னேற்றத்திலே தலை சிறந்த ஒரு நாடாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஜப்பானியர்கள் முடிவெடுத்து இன்றைக்கு உலகத்திலேயே மிக சிறந்த வளர்ச்சி பெற்ற ஒரு நாடாக தொழில்துறையிலே, பொருளாதாரத்திலே, எல்லா விதத்திலும் அவர்கள் ஜப்பானியர்கள் தலை சிறந்து வருகிறார்கள். அங்க இந்திய நாட்டையும் நீங்கள் பார்த்திருக்கிறது சொன்னால் இந்திய நாட்டினுடைய பாரம்பரியம், வரலாறு, இதற்கு முன்பாக 800 வருடங்கள் முகலாயர்கள் உடைய ஆட்சி, அதற்கு முன்பாக இருந்த ஆட்சிகள், இவை எல்லாமே முகலாயர்களுடைய காலத்திலே இந்தியாவுடைய ஜிடிபி 35 இருக்கிறது. இப்போது இந்தியாவுடைய ஜிடிபி என்ன தெரியுமா? below 5%. இன்றைக்கு கொஞ்சம் கால்குலேஷன் மெத்தட் எல்லாம் மாற்றி 4.5 என்று சொல்கிறார்கள். ஆனால் 2014க்கு முன்பாக இருந்த கால்குலேஷனை வைத்து பார்த்தால் அன்றைக்கு இருந்த ஜிடிபி 9.5 இருந்தது மன்மோகன் சிங்குடைய பிறகுல. அந்த ஸ்கேலில் பார்த்தீர்கள் சொன்னால் இன்றைக்கு ஜிடிபி 3.5க்கு கீழே இருக்கிறது. ஆனால் இவர்கள் கொஞ்சம் கால்குலேஷன்லாம் மாற்றி 4.5 என்று சொல்கிறார்கள். சரி, ஓகே, அந்த 4.5 வைத்துக் கொள்வோம். ஆனால் முகலாயர்களுடைய காலத்திலே இந்தியாவுடைய ஜிடிபி 35 கிட்ட இருந்தது. உலகத்தினுடைய ஏற்றுமதி விகிதத்திலே 35% இந்தியாவின் மூலமாக பூர்த்தி செய்யப்பட்டது. இந்தியாவிலே இல்லாத எந்த ஒரு இதுவும் இல்லை. இங்கே வளர்ந்து இளைஞர்களுடைய வளம், மனித ஹியூமன் ரிசோர்ஸ், மனித வளம். இன்றைக்கு அமெரிக்கா பார்த்தீர்கள் என்று சொன்னால் 70 வயதுக்கு அதிகமானவர்கள் 75% பேர் இருக்கிறார்கள். மூப்பு நிறைந்த அமெரிக்கா, ஓல்டு மேன்ஸ் கண்ட்ரி. இந்தியாவிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் 35 வயதுக்கு கீழே உள்ளவர்கள் 60% பேர் இருக்கிறார்கள். யங் ஜெனரேஷன், யூத், யங் பிளட். ஆக இன்றைக்கு இந்தியாவிலே மனித வளம் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு
உலகத்திலேயே இன்றைக்கு அதிக மக்கள் தொகையுடைய நாடாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. அதை மனித வளத்தினுடைய தேவையை அறிந்து சீனா இன்றைக்கு என்ன சொல்கின்றது என்று சொன்னால், நீங்கள் 3 குழந்தைகளுக்கு அதிகமாக பெற்றீர்கள் என்று சொன்னால் 4வது குழந்தையிலிருந்து உங்களுடைய எல்லா குழந்தைகளுக்குமே நாங்கள் ஃப்ரீ எஜுகேஷன், ஃப்ரீ ஹெல்த், ஃப்ரீ எல்லாமே நாங்கள் கவர்மெண்ட்டே அரேஞ்ச் பண்ணுவோம் என்று சொல்கிறார்கள். இதற்கு முன்பாக அவர்கள் ஒரே குழந்தை என்று சொல்லி அவர்கள் இந்த குடும்ப கட்டுப்பாட்டை மிக பயங்கரமாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக இயக்கிய நாடு சீனா. இன்றைக்கு அதனுடைய மனித வளத்தினுடைய தேவையை அறிந்து அவர்கள் 3 குழந்தைகளுக்கு மேலே நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், இன்னும் இளைஞர்களை யுவதிகளை மிக சீக்கிரமாக மேரேஜ் செய்து கொள்ளுங்கள், 20-22 வயதுக்குள் மேரேஜ் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அரசாங்கம் மனித வளத்தை பெருக்குவதற்காக, ஹியூமன் ரிசோர்ஸை பெருக்குவதற்காக அவர்கள் இது போன்ற திட்டங்களை மக்களுக்கு அவர்கள் வழங்குகிறார். இறைவனுடைய அருளால் இந்த நாட்டிலே மிகப்பெரிய மனித வளம் இருக்கிறது, இயற்கை வளம் இருக்கிறது, இங்கே பாரம்பரிய பண்பாடுகள் இருக்கிறது. இரண்டாவது, நீங்கள் மேற்கத்திய நாட்டை நீங்கள் கம்பேர் செய்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் மிகப்பெரிய ஒரு அழிவிலே ஒழுக்க பாதாளத்தினுடைய மிக கீழ்த்தரமான ஒரு நிலையிலே சென்றுவிட்டு ஆசாபாசங்கள், போதை, விபச்சாரம், குடி, சூதாட்டம், எல்லா விதமான தீய பழக்கங்களிலுமே அவர்கள் வீழ்ந்து இன்றைக்கு எக்ஸ்ட்ரீமாக சென்று அவர்கள் ஒழுக்கத்தினுடைய வீழ்ச்சியிலே அவர்கள் கிடக்கிறார்கள். அவர்களுடைய நாட்டிலே என்ன இருக்கிறது என்று சொன்னால், அங்கே உள்ள சிறார்கள், குழந்தைகளுடைய இது என்னன்னு சொன்னால், அதாவது சட்டபூர்வமான மேரேஜ் இல்லாமல் பிறந்தவர்கள் அந்த குழந்தைகளுடைய எண்ணிக்கை 65%. யார் தந்தை என்று சொல்வதற்கு இயலாத குழந்தைகளை இன்றைக்கு அந்த நாடு பெற்றுக்கொண்டிருக்கிறது. அவர்களுடைய குழந்தைகள் விகிதமே ரொம்ப கம்மி. அதிலேயும் கூட இவர்தான் தந்தை என்று சட்டப்பூர்வமாக அந்த குழந்தை தன்னுடைய தந்தையை சொல்ல முடியாது. அந்த ஒரு விகிதம் 65% குழந்தைகள் இருக்கிறார்கள். ஈஸிலி அவைலபிள் வெப்பன்ஸ், ட்ரக்ஸ், இதையெல்லாம் அந்த குழந்தைகளை ஒரு மனநோயாளியாக ஆக்கிவிட்டு ஒரு சைக்கோவாக மாற்றி அந்த நாட்டிலே நீங்கள் பார்க்கலாம். அவ்வப்போது குழந்தைகள் போய் பப்ளிக் மீட்டிங்கில் போய் அப்படியே AK-47 வச்சுருக்காங்க, ஒரு 100-150 பேரை சாவடிக்கிற அந்த நிகழ்ச்சிகள்லாம் நான் பார்க்கிறோம். காரணம் என்ன? ஒரு குடும்ப அமைப்பு அங்கே சிதறிவிட்டது. தாய் தந்தை யார் என்று சொல்வதற்கு இல்லை. குடி, போதை, விபச்சார கலாச்சாரம், இவையெல்லாம் அந்த குழந்தைகளை மிகப்பெரிய ஒரு பாதகத்திலே, சீரழிவிலே அங்கே அந்த நாடு மாட்டிக்கொண்டிருக்கிறது. இவற்றை எல்லாம் பார்க்கும்போது நம்முடைய இந்திய நாட்டிலே அந்த அளவு இல்லை. இன்றைக்கு இந்தியாவிலே அத்தகைய ஒரு கலாச்சாரத்தை ஒரு வளர்ந்த ஒரு கலாச்சாரமாக, ஒரு சிறந்த ஒரு நாகரிகத்தினுடைய உச்சமாக இன்றைக்கு அதை இங்கே ஒரு சிலரால் வியாபார ரீதியிலே, வணிக ரீதியிலே அதை ஒரு மாடர்னாக காண்பிக்கப்படுகிறது. நாம் அது ஒரு பெரிய டாபிக், நம்ம அதை போக வேண்டாம். ஸோ நம்முடைய இன்றைக்கு டாபிக் என்னதுன்னு சொன்னால், இன்றைக்கு நாம் இந்த 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் போது இறைவனுடைய அருளால் இந்த நாட்டிலே அமெரிக்கா போன்ற ஒரு அதர பாதாளமான ஒழுக்க சீர்வழி இல்லாமல் இங்கே மனித வளம் இருக்கிறது, ஒழுக்கம் இருக்கிறது, பண்பாடு இருக்கிறது, பாரம்பரிய வரலாறு இருக்கிறது. நம்முடைய இன்றைய குழந்தைகள், நாளை வருங்கால தூண்கள், இவர்களுக்கு இந்த நாட்டை ஒரு ஒழுக்கமான ஒரு நாடாக நாம் அவர்களிடத்திலே கொடுக்க வேண்டும். இன்றைய
இன்றைக்கு ஜமாத் இஸ்லாமியின் நோ ட்ரக்ஸ், போதையில்லா இந்தியா என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு கேம்பெயினை துவங்கி இருக்கிறது. இன்றைக்கிலிருந்து அது கேம்பெயின் 2 வாரம் துவங்கி போதை இல்லாத ஒழுக்கமான ஒரு நாடு என்று சொல்லி ஒரு கேம்பெயினை நாம் இன்றையிலிருந்து ஆரம்பித்திருக்கிறோம். ஆக இன்றைக்கு போதை மாஃபியாக்கள் பணத்த ஆசையை ஏற்படுத்தி பெண்களையும் குழந்தைகளையும் சீரழித்துக் கொண்டிருக்கிறது. மாணவர்களிடத்திலே போதை பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதற்காக நாம் மக்கள் மத்தியிலே அந்த ஒழுக்க பிரச்சாரத்தை நாம் மேற்கொண்டு கொண்டிருக்கின்றோம். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, மாணவர்களே, நாம் இன்றைக்கு உறுதிமொழி எடுத்திருக்கின்றோம். இந்த நாட்டை ஒரு வளமான ஒழுக்கமான ஒரு ஒருங்கிணைந்த ஒரு நாடாக நாம் இந்த நாட்டை ஆக்குவோம் என்று சொல்லி, ஆக நாம் நம்மால் முதலாவதாக நம்முடைய குடும்பம், நம்முடைய இல்லம், நம்முடைய அண்டை வீட்டார்கள், நம்முடைய பகுதி, நம்முடைய சொசைட்டி, நம்முடைய ஊர் என்று சொல்லி ஒவ்வொரு வீட்டிலிருந்து தான் இந்த நல்ல பண்புகள், நல்ல அம்சங்கள், ஒழுக்கங்கள் இவையெல்லாம் அப்படியே பள்ளி பெருகும். ஆக இன்றைக்கு நாம் இந்த இடத்திலே நாம் இதை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், இந்த பகுதியிலே நம்மால் ஆன நன்மைகளை, நல்ல அறங்களை, நன்மையை மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். தீமை செய்யக்கூடியவர்களை நாம் தடுக்க வேண்டும். அதுதான் நம்முடைய பணி. தீயவர்கள் எப்போதுமே தீய விஷயங்களை தூண்டிக்கொண்டே இருப்பார்கள், பிரச்சாரம் செய்வார்கள், தீயவற்றின் பக்கம் கவர்ச்சியை இழுத்து கவர்ந்திருப்பார்கள். இறைவன் தன்னுடைய திருமறையில் சொல்கிறான், உங்களிடத்திலே நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு குழு அவசியம் இருக்க வேண்டும். நீங்கள் மக்களுடைய நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். நீங்கள் தான் சிறந்த சமூகத்தினர் என்று சொல்லி. ஆக நாம் இந்த 80வது ஆண்டு சுதந்திர தின விழா கொண்டாடும் போது நாம் நம்முடைய இந்த நாட்டிலே நம்மால் ஆன நல்ல பணிகளை செய்ய வேண்டும். மக்களை சீர்திருத்தத்தின் பக்கம் அழைக்க வேண்டும். தீயவர்கள் தீமையை பரப்பும் போது அதை தடுக்க வேண்டும். ஆக நாம் இந்த நாட்டை போதை இல்லாத ஒரு ஒழுக்கம் நிறைந்த ஒரு வளமான அமைதி நிறைந்த அனைவரும் சேர்ந்து சகோதரத்துவத்தோடு வாழக்கூடிய ஒரு இந்தியாவாக நாம் ஏற்படுத்துவதற்கு பாடுபடுவோம் கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். அழகாக பேசியிருக்காங்க. அதில் சொன்ன மெயின் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா போதை. இப்போ நம்மளுக்கு இருக்கிறதுலேயே கொடிய நோய் எதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா கேன்சர். அது மனிதனுக்கு ஒரு கொடிய நோய். அதே மாதிரி நம்ம நாட்டுக்கு ஒரு கொடிய ஒரு நோய் இருந்துச்சு, போதை தான். அது ஒரு கேன்சர் மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் நம்மளுக்கு எடுத்து கொள்வது, ஒரு நாட்டையே நம்ம அழிக்கிறதுக்கு. அதனால இப்போ இந்த வருங்கால சமுதாய இந்த குழந்தைகளை அந்த போதையிலிருந்து எப்படி நம்ம கொண்டு போகணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஜமாத் இஸ்லாமிய சார்பர் இந்த வருடம் இந்த பரப்புரையை தொடங்கியிருக்காங்க. அதில் துவக்கமாக இங்கே நம்ம பட்டாபுரம் சார்பாக இந்த சிஓஏ குழந்தைங்க ஒரு 30 பேர் இருக்காங்க. அவங்கள வச்சு இங்கே ஒன் டே கேம்ப் நான் அதை பேசி பிளான் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இதில் மெயின் அந்த தீமே பார்த்தீங்கன்னா போதை தான். இதில் நிறைய அந்த டீச்சர்ஸ்லாம் பேசுறாங்க, ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்குது. இங்கே டிராயிங் காம்படிஷனும் வச்சுருக்கோம். அந்த டிராயிங் காம்படிஷன் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா டாபிக் வந்து போதை தான். ஸோ அதனால் இங்கே குழந்தைங்க ரொம்ப ஆர்வமாக வந்துருக்காங்க. இது முடிச்ச உடனே நம்ம டிராயிங் காம்படிஷன், பேச்சு போட்டி எல்லாம் இருக்குது. பெற்றோர்கள் நீங்களும் உங்களுக்கு முடிந்த அளவுக்கு உங்கள் குழந்தைங்க இன்ச் பை இன்ச், டைம் பை டைம் என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப 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 பேடாக இருக்குது. ஏன்னா போதை எந்த வழியில் எந்த டைமில் எப்படி வருதுன்னே தெரியாது. குழந்தைங்க மொபைலுக்கு அடக்ட் ஆகிற மாதிரி. போன வருஷம் பார்த்தீங்கன்னா மொபைல் கான்செப்ட் இருந்தோம், இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா போதை. ஸோ இதனால் எங்களால் முடிஞ்ச இந்த ஒரு 30 குழந்தைங்களுக்கு நாங்கள் இந்த போதையை பற்றி என்ன எப்படி சொல்லிட்டு இந்த ஒரு நாளில் நாங்கள் கற்றுக் கொடுக்க போகிறோம். அதனால் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து உங்கள் நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கிய அனைவருக்கும் எங்கள் ஜமாத் இஸ்லாமியின் சார்பாக மனமாக நன்றி. இது முடிச்ச உடனே குழந்தைங்க பெற்றோர்கள் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு இதனுடைய இறுதி நிகழ்ச்சியாக நாங்கள் சரியாக 3:30 மணிக்கு இங்கே வச்சிருக்கோம். நீங்கள் 3:30 மணிக்கு கரெக்டாக நீங்கள் பெற்றோர்கள் எல்லாரும் இங்கே இந்த குழந்தைங்க ஊக்குவிக்குமாறு
தருமாறு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அவர்களுக்கு நினைவு பரிசு, சர்டிபிகேட்டு, திறமையாக செயல்பட்ட குழந்தைங்க நாங்கள் கொடுக்க இருக்கிறோம். அதே மாதிரி இங்கே வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா போதைப் பொருள்னு சொல்லிட்டு அது ஒரு கான்செப்டை பிடிச்சி ஒரு உறுதிமொழிக்கு ஒரு பேனர் வச்சிருக்கிறோம். நீங்கள் உங்களுக்காக நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு சைன் பண்ணிட்டு போங்க. அது இந்த சின்ன பிள்ளைங்க பார்க்க ஒரு இன்ட்ராக்ஷனாகவும் இருக்கும். அது வருங்காலத்தில் இந்த குழந்தைங்களும் இந்த போதையில் அந்த சமுதாயத்தை உருவாக்குறதுக்காக அது ஒரு ஃபஸ்ட் ஒரு படிக்கட்டாகவும் இருக்கும். இந்த குழந்தைங்களை வந்து நீங்களும் பார்க்கும்போது எத்தனையோ பேர் நம்ம கடந்து போகும்போது நிறைய போதை பழத்தை விட்டு அவங்க கடந்து போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு டைம் கிடைச்சா ஒரு நிமிஷம் அவங்க கூட பேசி அந்த போதையை பற்றி நீங்கள் எடுத்து சொல்லுங்க. அதனால ஒரு வருடத்துக்குனாலே வந்து ரொம்ப நம்ம அளவுத்தால நம்மளுக்கு மறுபடியும் நம்மளுக்கு தருவாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி இதுதான் முடிவெடுக்கிறது. நம்ம குழந்தைங்களுக்கு வந்து குழந்தைங்களாம் நீங்களாம் இங்கே இருங்க, பெற்றோர்கள் நீங்கள் எடுக்கலாம். நன்றி. அடுத்தது யாரு? சாவி இருந்துச்சு. இது நிறைய எடுத்துக்கலாம். 3 பேனா இருக்கு. ஒரு பேனா கலந்து ஆமா. ஏய், சின்ன பசங்களாம் படிக்கிட்டு ஏதாவது சொல்லுங்க பைஜான், நீங்க தான். போதை பழக்கத்தை தவிர்ப்போம், நம் உடலையும் எதிர்காலத்தையும் பாதுகாப்போம். போதையில்லா சமுதாயத்தை உருவாக்கி நல்வாழ்வுடன் வாழ்வோம். கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அந்த பக்கம் ஓகே.